செவ் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதி பார்க்குறோம். இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் நீரகற்ற வினைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கும் எனில் அதிக அளவில் பதிலீடு அடைய வாய்ப்பு இருக்குமானால் அதிக அளவில் பதிலீடு அடைந்த அல்கீன், அந்த அல்கீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நிலைப்புத்தன்மையுடைய அல்கீன் முதன்மை விளைபொருளாக, அந்த முதன்மை விளைபொருள் அப்படிங்கிறது மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதன்மை விளைபொருளாக உருவாகிறது. எடுத்துக்காட்டாக இப்போ கீழே கொடுத்துருக்க இந்த சேர்மத்தை பார்க்கலாம். இந்த சேர்மத்துக்கு நம்ம நம்பரிங் பண்ணுறோம். எடுத்துக்காட்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த சேர்மத்துக்கு நம்பரிங் பண்ணோம்னா இதுக்கு 1ன்னு கொடுப்போம், இது 2, இது 3, இது 4. இப்போ 3வது பொசிஷனில் மேலேயும் ஒரு மெத்தில் இருக்குது, 3வது பொசிஷனில் கீழேயும் ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ அதனால் அதோடைய பேர் 3,3 டைமெத்தில். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 4ங்கிறதுனால பியூட். இதுலேயும் இந்த 2வது பொசிஷனில் OH இருக்கிறதுனால 2-பியூட்டனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் சொல்லப்படுது. இப்போ இதில் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தான் இப்போ எழுதியிருக்கிறாங்க. இந்த H2SO4 அப்படின்னு சொல்லக்கூடிய சல்ஃபூரிக் ஆசிட்டை இந்த மாதிரி H+ஆகவும் OSO3H- பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது இந்த H+ இந்த ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய இந்த OHல் புரோட்டனேற்றம் அடைகிறது. இப்போ புரோட்டனேற்றம் அடையும் போது இந்த H இங்கே ஜாயின் பண்ணும்போது இந்த லோன் பேர் இப்போ பாண்ட் பேராக மாறி, இந்த பாண்ட் பேராக மாறி இந்த மாதிரி உருவாயிருது. இப்போ இந்த கிடைக்கக்கூடிய இந்த சேர்மத்திலேருந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நீர் மூலக்கூறை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியேற்றுறோம். இந்த ஹைட்ரோனியம் அயான் சொல்லக்கூடிய இந்த பார்ட்டை நீர் மூலக்கூறாக மாறுது. அது எப்படி அப்படின்னா, இந்த பாண்ட் பேர் இப்போ எதாவது ஷிஃப்ட் ஆயிடுது அப்படின்னா லோன் பேராக ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு வந்துடும். அப்போ ஒரு நீர் மூலக்கூறு, இது இந்த டோட்டலாக இது ஃபுல்லாகவே ஒரு நீர் மூலக்கூறாக வெளியில் போயிடுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இந்த கார்பனுக்கு வந்துடுது. அப்போ இந்த காம்பவுண்டு என்ன காம்பவுண்டாக மாறுது அப்படிங்கிறத கீழே அதனுடைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், 2 டிகிரி கார்பன் நேர் அயனி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் இந்த காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. இது ஏன் 2 டிகிரி கார்பன் நேர் அயனின்னு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த நேர்மின் சுமை இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு இந்த பக்கமும் 2 கார்பன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இதோடைய பேர் 2 டிகிரி கார்பன் நேர் அயனி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு 2 டிகிரி கார்பன் நேர் அயனியை 2 விதமான பாசிபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சேர்மத்தை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அதில் ஒன்று பீட்டா நீக்கம். இந்த பீட்டா நீக்கம் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கூடிய இந்த கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். இந்த கார்பனை பீட்டா கார்பன் சொல்லுவோம். அப்போ இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை, இந்த ஒரு ஹைட்ரஜனை நீக்கம் பண்ணுறோம். இந்த ஹைட்ரஜன் எப்படி நீங்குது அப்படின்னா H+ஆக நீங்குது. அப்போ இந்த இடத்துல கிரியேட் பண்ணக்கூடிய சார்ஜ் என்ன சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணும். அப்போ இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவ் சேர்ந்துச்சுன்னா இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாண்டு எக்ஸ்ட்ரா உருவாயிரும். அப்போ கார்பன் இரட்டை பிணைப்பை இது உருவாக்குது. எதன் மூலிமா அப்படின்னா பீட்டா நீக்கம் செய்ததுனால இந்த ஒரு பிணைப்பை இது உருவாக்குது. அப்போ இந்த காம்பவுண்டுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு நம்பர் 1ன்னு கொடுப்போம். இது 2, இது 3, இது 4. 3வது பொசிஷனில் மேலேயும் ஒரு மெத்தில் இருக்குது, 3வது பொசிஷனில் கீழேயும் ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ 3,3 டைமெத்தில், மேலே ஒரு மெத்தில் கீழே ஒரு மெத்தில், டைமெத்தில். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் எண்ணிக்கை 4 இருக்கிறதுனால பியூட். 1 ஈன், 1வது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 1 ஈன். இதை பார்த்திங்கன்னா ஒரு அல்கைல் பதிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் இந்த ஒரு அல்கைல் பதிலி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கார்பன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஈத்தீன் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு ஈத்தீன். இப்போ ஈத்தீனில் கார்பன் கூட எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது. இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த இதே சேர்மத்தை இது கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை.
இப்போ இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு அல்கைல் தொகுதி, இது முழுவதுமே ஒரு அல்கைல் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அல்கைல் தொகுதியும் இந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான். இந்த ஹைட்ரஜன் ஓகே, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கைல் தொகுதி இருக்குது. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்கைல் பதிலி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜினுடைய அளவும் பார்த்திங்க அப்படின்னா 3% தான் இது கிடைக்குது. இப்போ அடுத்த இன்னொரு பார்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா அந்த பார்ட் வந்து மெத்தில் இடமாற்றம் அடைகிறது. மெத்தில் இடமாற்றம் சொல்லி மெத்தில் ஷிஃப்ட். இப்போ இந்த மெத்தில் குரூப்பு இந்த 2 டிகிரி கார்பன் நேரணியில் இருக்கக்கூடிய இந்த மெத்தில் குரூப்பானது வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகி இந்த கார்பனுக்கு வருது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் வந்துடும். அப்படி கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு தான் இந்த காம்பவுண்டு. இப்போ அந்த காம்பவுண்டுடைய பேர் என்ன சொல்லப்படுது அப்படின்னா 3 டிகிரி கார்பன் நேரயனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூணாவது இந்த கார்பனில் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு நேரடியாக 3 கார்பன் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கனால அதோடைய பேர் வந்து 3 டிகிரி கார்பன் நேரயனின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த காம்பவுண்டவே 2 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து ஒரு ஏ பார்ட்டாகும். அதாவது இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஃபுல்லாக ஏ பார்ட்டாகவும், இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஒரு பி பார்ட்டாகவும் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது இந்த ஏ பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கார்பனில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து நீக்கமடைய செய்யப்போகும். அப்போ இந்த ஒரு ஹைட்ரஜன் நீங்குச்சு அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் எப்படி நீங்கும்? H+ஆக வந்து நீங்கும். அப்போ இந்த கார்பனில் என்ன சார்ஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆயிரும்? ஒரு டபுள் பாண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அப்படி கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு தான் இந்த காம்பவுண்ட், இந்த சேர்மம். இந்த சேர்மத்தை இப்போ நம்பரிங் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு 1 கொடுப்போம், இது 2, இது 3, இந்த இது வந்து டொய்ஸாக இருக்கிறதுனால ஒரு மெத்திலுக்கு வந்து 4ன்னு கொடுக்குறோம். அப்போ இன்னொரு மெத்தில் வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த இதே கார்பனில் ஒரு பிரான்ச்சாக இருக்குது. அப்போ பிரான்ச்சாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்பரிங் பண்ணிட்டோம். இப்போ இதில் 2வது பொசிஷன்லையும் 3வது பொசிஷன்லையும் மெத்தில் இருக்கிறதுனால இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, ஆல்ரெடி இங்கேயும் ஒரு மெத்தில் இருக்குது. அதனால் வந்து 2,3 டைமெத்தில், கார்பன் எண்ணிக்கை 4ங்கிறதுனால பியூட், 1வது பொசிஷன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 1 ஈன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரு அல்கைல் பதிலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தது போல் இந்த ஒரு சேர்மத்தை நம்ம ஆல்ரெடி அப்போ அதை பார்த்தோம். அதே போல் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. இன்னொரு பக்கத்து கார்பனில் வந்து இது முழுவதும் ஒரு அல்கைல் தொகுதியாகவும் இது முழுவதும் ஒரு அல்கைல் தொகுதியாகவும் கணக்கிடப்படுகிறது. அப்படிங்கிறனால இரு அல்கைல் பதிலிகள் அப்படின்ற பேரில் இது சொல்லப்படுது. இது கிடைக்கக்கூடியனுடைய அளவுன்னு பார்க்கும்போது 33% தான் இது கிடைக்குது. இப்போ இது ஃபுல்லாக வந்து ஏ பார்ட்டில் நடந்தது. இதே போல் பி பார்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பி பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கார்பனில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் நீக்கமடையும் போது இங்கே இப்போ என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்போ இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில் ஒரு பிணைப்பு வந்து உருவாகும். அந்த இரட்டை பிணைப்பு வந்து உருவாகுது. இப்போ இந்த இரட்டை பிணைப்பு உருவாகக்கூடிய இந்த காம்பவுண்டுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பரிங் பண்ணலாம். இதுக்கு 1, இது 2, 3, 4. அப்போ 2வது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த காம்பவுண்டுடைய நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2வது பொசிஷன்லேயும் ஒரு மெத்தில் இருக்குது, 3வது பொசிஷன்லேயும் ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ 2,3 டைமெத்தில், 2,3 டைமெத்தில், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 4ங்கிறதுனால பியூட், 2வது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கனால 2 ஈன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 அல்கைல் பதிலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது இப்போ இந்த கார்பனில் இது ஒரு அல்கைல், இதுவும் ஒரு அல்கைல். அதே போல் இந்த கார்பனில் இது ஒரு அல்கைல், இதுவும் ஒரு அல்கைல். அப்போ 4 அல்கைல் பதிலிகள் இருக்கக்கூடிய ஒரு சேர்மமாக இது பார்க்கப்படுகிறது. இதில் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் லெவல்னு பார்க்கும்போது 64% தான் இது வந்து இருக்குதுங்கிறாங்க. இது வந்து ஒரு நிலைப்புத்தன்மையுடைய ஒரு சேர்மமாகவும் சொல்லப்படுது. இதுதான் வந்து என்ன விதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைட்செவ் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதியும் கூட. இது அடிக்கடி 3 மார்க்கு அல்லது சில நேரங்களில் 5 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கப்படுகிறது.